செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அவர் முகத்தில் இப்படி ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு ஒரு பெண் இன்று உன் வாழ்க்கையில் யமனாக மாற தயாராகிவிட்டால் இவள் செய்கின்ற விஷயம் என்னவென்று உன் அப்பன்தான் கண்டு கொண்டதால் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏதனால் வந்து கொண்டிருக்கின்றது. நீ அதை விட்டு விடக்கூடாது. அதனை வருவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நடக்கின்றவர்கள் யார் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது எதனால் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரியாமல் தெரிந்திருந்தால் கஷ்டங்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் உண்மை அதுவல்ல. தெரிந்திருந்தால் இவர்களை எல்லாம் எதிர்கொள்வது உனக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயம். இவர்கள் இப்படித்தானே என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இருந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் யமனாக மாற முடியும் என்ற எண்ணம் ஒருவருக்கு இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இவர்களை என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள், அடுத்தவர்களின் வாழ்க்கையில் வேதனையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு காலமும் தெய்வத்திடமிருந்து மன்னிப்பினை பெற முடியாதவர்கள். அப்பேற்பட்டவர்களை பற்றி நான் உனக்கு சொல்வதில் எனக்கு எந்த விதத்திலும் தயக்கம் இல்லை. இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதிலும் நீ எந்த வகையிலும் தயக்கம் காட்டாதே. நான் இருக்கின்ற இந்த நொடியில், இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ எதிர்கொள்ள வேண்டும். உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து கொண்டு இந்த அப்பன் இத்தனை நாளும் உன்னை பாதுகாத்து வந்திருக்கின்றேன். நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நமக்கென்ன வந்தது என்று ஒரு பொழுதும் இருந்துவிடக்கூடாது. என் குழந்தை, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ எந்த நொடியிலும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எதற்குமே பயந்து ஒதுங்கவோ நடுத்தலோ நமக்கென்னவென்று இப்படி இருந்து விடக்கூடாது. ஒரு நாளும் அப்படி நீ செய்யும் பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்கள் தான் வரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இன்னல்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு நீ சற்று முன்னெச்சரிக்கையாக உன் வாழ்க்கையில் வாழும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக மிக பெரிய விடுதலை கிடைக்கும் என்பதை உன் அப்பன் சொல்கின்றேன். அப்பனின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்களின் மீது உன்னுடைய மனதை செலுத்து. எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகங்களை எல்லாம் உனக்குள் வருவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நம் ஆசைப்பட்டதை எல்லாம் நம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெளிவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களில் எதிர்வரக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நாம் எதற்காக கஷ்டப்பட்டு என்றும் எல்லாவற்றையும்
குழந்தை, நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை காலம் எல்லாம் இதனை பார்க்க வேண்டும் என்று நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் என்பதை ஒவ்வொரு முறையிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மையை தேடி தேடி அழைக்கும் பொழுதெல்லாம் அது நமக்கு கிடைக்காமல் போனது. எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தியது என்பதை நீ நன்றாக உணர்ந்திருக்கிறாய். அப்பன் வார்த்தைகளை கேட்கும் முன்பே என் பிள்ளை, வாழ்க்கையில் ஒரு சிலரின் மீது மிக பெரிய சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் இந்த பெண் இதை செய்வார் என்பது எப்பொழுதும் நீ எதிர்பார்க்காத ஒன்றல்லவா? ஏன் தெரியுமா? இந்த பெண் உனக்கு மிக நெருக்கமானவர். எவ்வளவுதான் நம் மீது கோபம் இருந்தாலும், எவ்வளவுதான் நம் மீது வருத்தம் இருந்தாலும், இவள் எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டாள். வசம் என்ற ஒன்று இவளுக்குள் நிச்சயமாக இருக்கும் என்று எண்ணி இருந்தாய். ஆனால் அது எல்லாம் உண்மை இல்லை என்பதை நீ நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பெண் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றாள். எப்பேற்பட்டவள் என்பதை வெளிக்காட்ட அவர் எழுதியிருக்கின்ற முயற்சிகள்தான் உன்னை அழைக்க நினைத்தது. உன்னை வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது என்பதில் இவள் எண்ணம் மேலும் மேலும் ஓங்கிக் கொண்டு இருக்கின்றது. நிம்மதியை எப்படி கொடுக்க முடியும்? தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி பேசி உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிக பெரிய கவலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து உன்னை வேதனைப்படுத்த நினைப்பதுதான் அவள் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னால் சட்டென்று நீ பழகினால் ஆகிவிடுவாயோ? எந்த விஷயத்தை சொன்னால் நீ எப்பொழுதும் பலகீனமாக இருந்து கொண்டிருப்பாயோ? அந்த விஷயத்தை நீ சொன்னவுடன் அழுது விடுவாயோ? அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேசுகின்றார்கள். நீயும் ஆகவே இதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் கூட அவர்கள் அதை பற்றி மிக பெரிய கவலை எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய நோக்கமே உன்னுடைய வேதனைப்படுவதுதான் எனும் பொழுது நீ சொன்னால் மட்டும் நான் நிறுத்தி விடுவேனா என்பதை போல அவர்களினுடைய எண்ணங்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலுமே எத்தனை எத்தனை விஷயங்கள் மறைந்து கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் உனக்கு நான் கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த நிலையில் நான் உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து விட்டால் போதும். சரியான தருணம் வரும். இவர்களை எல்லாம் உன் கண் முன்னால் அன்று இவர்களுக்கு யாரும் இல்லாத ஒரு நிலையும் இந்த வாழ்க்கையில் உருவாகும். அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் கொண்டவர்களை யாரும் தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார்கள். யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை எல்லாம் என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொண்டு தெளிவான நிலையை அடைந்து விட்டாய். ஆனால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, இந்த அப்பன் சொன்ன அடையாளத்தை தானே எங்கே என்று கேட்கின்றாய். இந்த பெண்ணின் முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்று தானே என் குழந்தை கேட்கின்றாய். என் பிள்ளையே, நான் அங்கு அடையாளத்தை சொல்லவில்லை. இந்த பெண்ணிடத்தில் நீ பேசும் பொழுது ஒரு விஷயத்தை சற்று உற்று நோக்கி நீ கவனிக்க வேண்டும். எவ்வளவுதான் எந்த விஷயங்களை பற்றி பேசினாலும் இவர்களுடைய முகத்தில் இவளுடைய உண்மையான ரூபம் எப்பொழுதும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. புன்னகைக்க வேண்டிய இடத்தில் புன்னகைப்பது போல வில்லத்தனத்தை இவள் காட்டிக் கொண்டிருப்பாள். இவளின் முகத்தில் ஒரு அர்த்தமான அன்பு இருக்காது. இவளுடைய முகத்தில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் தென்படாது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுதலை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த பெண்
இது நாள் வரையிலும் பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் உனக்கு என்னவென்பதை அவள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எதுவும் தெரியாதவள் அல்ல. எத்தனை முயற்சிகளுக்கு பிறகும் நீ ஒரு வெற்றியை பெறுகிறாய் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய உழைப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பது அவளுக்கு தெரியும். எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் தாண்டி இந்த வாழ்க்கையில் நினைத்த வெற்றியை பெற முடியும் என்கின்ற உணர்வு இல்லாமல் எப்பொழுதுமே ஏகப்பட்ட கஷ்டத்தோடு தவித்து கொண்டு இருக்கின்ற என் பிள்ளை, இவளுடைய இந்த மாற்றம் நிச்சயமாக வேதனையை கொடுக்கிறது அல்லவா? ஒருவரை நீ வெற்றியை பெற்று விட்டாய் என்று சொன்னவுடன் சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு மாறாக முகத்தில் வெளியில் புன்னகை காட்டுவது போல அவர்களின் முகத்தில் ஒரு ஓரமாக நீ உற்று நோக்கி பார்த்தாயானால் அங்கு பொறாமை எண்ணங்கள் தாண்டவமாடி கொண்டு இருக்கின்றது. முன்பு போல இப்பொழுது உள்ளவர்கள் எல்லாம் தனக்குள் இருக்கின்ற உணர்வுகளை சென்று மறைப்பதில்லை. இந்த உணர்வுகள் அவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த உணர்வுகளினால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருகின்ற பிரச்சனைகள் எந்த நேரத்திலும் நாம் சரியாக பெற்று கொண்டு நமக்கான வெற்றியை நாம் தேட தொடங்க வேண்டும். இவர்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கின்ற பலருடைய முகபாவனைகளும் இப்படித்தான் இருக்கின்றது. நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னால் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது போல தன்னுடைய முகத்தை சுளித்து விட்டு செல்வார்கள் அல்லவா? என் பிள்ளையே, இந்த எண்ணங்களோடு உள்ளே பழகுகின்றவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஆனால் குறிப்பிட்ட இந்த பெண் உன்னுடன் இருந்து கொண்டு இதை செய்கின்றாள் என்பதுதான் இங்கு வருத்தத்தக்க விஷயம். என் பிள்ளையே, அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வரும்பொழுது அதில் இருக்கின்ற உண்மை நிச்சயமாக சென்று உனக்கு புரிய வேண்டும். அப்பன் ஒரு வார்த்தையை ஒருவரை பற்றியோ உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு மிக பெரிய நன்மைகள் அடங்கி இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும். உனக்கான நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தம் அடையக்கூடாது. இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள், நமக்கு ஒரு நல்லது நடந்தால் ஏன் இவர்கள் பிடிக்கவில்லை, எதற்காக இவர்கள் முகத்தை சுளிக்கின்றார்கள் என்று நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. மாறாக இவர்கள் இன்னும் சுளிக்கட்டுமே, அதற்கு ஏற்ப நீ முன்னேறி கொண்டு இருக்க வேண்டும். இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் மத்தியில் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சர்வ நிச்சயமாக நீ நல்ல பதிலை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இது வருகின்ற மாற்றங்களை எந்த நாளும் நீ உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தை கைவிடாமல் நீ இருந்து கொண்டாலே போதும். இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது, நம் இது போன்று இவர்களுடைய முகத்தை காட்டிக்கொண்டு சென்றோமானால் இவர்கள் மனது நொந்து விடுவார்கள். அடுத்தது எதையும் செய்ய மாட்டார்கள் என்று நம் அவர்களிடம் பேசுகின்ற விஷயங்கள் இப்படியே இருந்து விடுவார்கள் என்பதுதானே அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. அப்படியானால் என் குழந்தையே, இந்த எண்ணங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நாம் நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த உண்மைகளை நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு இந்த மனிதர்கள் எல்லாம் அடையாளம் காண்பித்து கொடுக்கத்தான் இது போன்றெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பன் பணம் வார்த்தைகளை என்றும் என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும்.
ஆனால் இனி உன்னை தேடி வருகின்ற உண்மை எப்பொழுதும் உனக்கு நிஜமாக சந்தோஷத்தை கொடுக்கும். உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் யாவும் உனக்கான மகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுத்துவிடும். நீ எப்பொழுதுமே நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்று நம்பத் தொடங்கும் பொழுது நம்மை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உண்மையைத்தான் கொடுக்கும் என்பதை நீ நம்ப தொடர நல்ல மாற்றங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக உன் கையில் கொடுக்கும் என்பது இந்த அப்பனுடைய ஆசிகளோடு என்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். செல்ல குழந்தையே, இந்த அப்பன் இத்தனை வார்த்தைகளையும் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். இது போன்றவர்களிடம் நீ கவனமாக இருந்து இவர்களின் வார்த்தையினால் உன் வாழ்க்கை ஒருபோதும் சூனியமாகிவிடக்கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பன் சொன்ன விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை சொல்ல சொல்ல நிச்சயமாக உனக்கே புரிந்துவிடும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.